Skinner's experiments regarding operant conditioning. Skinner experiments regarding operant conditioning. செயல்படு ஆக்கநிலை நிறுத்தத்திற்கு ஸ்கின்னர் சோதனை வழியில் மெய்ப்பித்தார். அதற்காக ஸ்பெஷல் அப்பரேட்டஸ் லைக் ஸ்கின்னர் பாக்ஸ், ஸ்கின்னர் புதிர்பெட்டியை ஒன்று உருவாக்கினார். லைக் ரிசம்பிள்ஸ் வித் த தாண்டைக்கின் ஃபசல் பாக்ஸ். தாண்டைக்கினுடைய புதிர்பெட்டி மாதிரியே தான் ஸ்கின்னரின் புதிர்பெட்டியும் அமைந்திருந்தது என்று நாம் படிச்சிருப்போம். தென் ஸ்கின்னர் பிளேஸ்டு எ ஹங்க்ரி ரேட் இன்சைட் திஸ் பாக்ஸ். ஸ்கின்னர் என்ன பண்ணார்னா, பெட்டிக்குள்ளார பசியுள்ள ஒரு எலியை வைத்தார். வைத்த பிறகு தென் rat discovered a lever upon pressing which food was released inside the box. பெட்டியில் உள்ள உணவு பெறப்படக்கூடிய செயலானது இந்த லிவரை அழுத்தினா கிடைக்கும் என்பதை இந்த எலி கண்டு கொண்டன. தென் இஃப் pressing the lever is reinforced, the rat gets food. When a green light is on, green light is on, எப்பொழுதெல்லாம் பச்சை நிற ஒளிர்கிறதோ அப்பொழுது இந்த லிவரை அழுத்தப்படும் போது இதுக்கு தேவையான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மீன்ஸ் ஃபுட் கிடைச்சிது. அப்போ எலியானது கற்றுக்கொண்டது, எப்பொழுது பச்சை நிறத்தில் ஒளிர்கிறதோ அப்பொழுது தான் லிவரை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கொண்டன. தென் he continued the phenomena multiple time. இவர் என்ன பண்ணார்னா, தொடர்ந்து இதே செயல்முறையை பல நேரங்களில் செய்தார். பட் when a red light is on, rat experienced unbelieved current through the electric grid. எலக்ட்ரிக் கிரிட் அப்படின்னு சொல்கிறது, எலக்ட்ரிக் கிரிட்னாக்கா மின்மயமாக்கப்பட்ட ஒரு படி. எடுத்துக்கிட்டால் பாருங்களேன், இங்கே நம்ம இந்த பிக்சர்ஸில் இதுதான் நம்ம எலக்ட்ரிக் கிரிட்டு. இங்கே இருக்குது பாருங்கள், லைன் பை லைனாக இருக்குங்களா, அதுதான். தென் இங்கே தான் என்ன பண்ணாருன்னா, ரெட் லைட்டு ஃப்ளாஷ் ஆகிற மாதிரியும், தென் க்ரீன் லைட் இங்கே தான் ஃப்ளாஷ் ஆகும். அப்போ என்னாச்சுனாக்கா, பசியுடைய அந்த எலியானது க்ரீன் லைட் எரியும் போதெல்லாம் லிவரை போயிட்டு ப்ரெஷ் பண்ணலை. ஏன்னா லிவர் ப்ரெஷ் பண்ணால் அப்போ அதுக்கு ரிவார்டு கிடைக்காம பனிஷ்மெண்ட்டு. எதுனாக்கா மின்னூட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் எப்பொழுது பச்சை நிற ஒளிர்கிறதோ அப்பொழுது தான் அந்த லிவரை ப்ரெஷ் பண்ணுமா. அப்போ இந்த எலியானது கற்றுக்கொண்டன. பசியோடு இருந்தால் கூட சரி, எலி ரொம்ப பசியோடு இருந்துச்சுன்னா கூட சிவப்பு லைட் எரியுது ஆனால் பசியோடு தான் இருக்குன்னாக்கா லிவரை போயிட்டு அழுத்தாது. ஆனால் எப்போ இந்த பச்சை நிற ஒளிர்கிறதோ அப்பொழுது தான் இந்த லிவரை அழுத்தியதாக இந்த ஆய்வு மெய்ப்பிக்கிறது. அதனால் இந்த இடத்துல பாருங்களேன், நெக்ஸ்ட்டு தி ரேட் ஹாஸ் ஃபார்ம்டு டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் ரெட் அண்ட் க்ரீன் லைட். when one turned green light, a response occur, but that is not a Pavlovian reflex response. ஆனால் நம்ம இவான் பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு படிச்சிருப்போம். இவர் கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆக்கநிலை நிறுத்தம் அப்படின்னு. ஆனால் இந்த ஆக்கநிலை நிறுத்தம் மாதிரிலாம் கிடையாது. என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ரெட் லைட் ஃப்ளாஷ் ஆச்சுன்னா ரெட் லைட்டுக்கும் க்ரீன் லைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷனை கற்றுக்கொண்டன. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, லேர்னிங் நடக்குது. அப்போ இது என்ன சார் அப்படின்னா, இன்வாலண்ட்ரி லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்வாலண்ட்ரி லேர்னிங், தென் வாலண்ட்ரி லேர்னிங் அப்படின்னு படிச்சிருப்போம். இன்வாலண்ட்ரி லேர்னிங்ன்றது பாவ்லோ, தென் வாலண்ட்ரி லேர்னிங் அப்படின்றது பிஎஃப் ஸ்கின்னர்.
கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். இது வந்து எதேச்சையாக நடக்கக்கூடிய செயலாக பார்க்குறோம். ரிஃப்ளெக்ஸ் கண்டிஷன்